இந்திய வங்கதேச அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். இன்னைக்கு 2ஆம் நாள் டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. அங்கு ரசிகர்களின் வருகை என்னவாக இருக்கிறது? கள நிலவரம் என்ன வழங்கலாம்? வணக்கம் ஹாசினி. இந்திய வங்கதேச அணிகள் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியுடைய 2ஆம் நாள் போட்டிகள் இன்று நடைபெற இருக்கிறது. சரியாக 9:30 மணிக்கு இந்த போட்டி நடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாளுமே இந்த கவுண்டர்களில் நேரடியாக டிக்கெட் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது டிக்கெட் விற்பனை இன்றைய தினத்தில் இந்த 2ஆம் நாள் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 200, 400, 1000 ஆகிய ரூபாய்களில் இந்த டிக்கெட் விற்பனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினம் ரசிகர்களுடைய வருகை என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணியினர் 2 டெஸ்ட் போட்டி, 3 T20 போட்டிகளில் விளையாட இருக்கிறது. இதில் முதல் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி நேற்று பேட்டிங் செய்தாங்க. தொடக்கத்திலே நிறைய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்திய அணியை ஜடேஜா, அஸ்வின் ஆகிய இருவரும் அதன் பிறகாக அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இந்திய அணி சரிவிலிருந்து மீண்டது. குறிப்பாக மிகவும் நீண்ட நாட்களுக்கு பிறகு டெஸ்ட் போட்டிகளை விளையாண்டிய விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் அதிக ரன்கள் எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக சொற்பமான இலக்கில் தான் அவங்க விக்கெட்டுகளை பறி கொடுத்தாருங்க. இந்நிலையே நம்முடைய ரசிகர் இருக்கிறார். இன்றைய ஆட்டத்தில் அவர்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பற்றி கேட்கலாம் சார். நேற்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு விராட் கோலி, ரோஹித் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் விராட் கோலி டெஸ்ட் மேட்ச் விளையாட வர்றாரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவர் எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் ஏமாற்றம் தான். கில்லு அவரும் டக் அவுட் ஏமாற்றம். ரோஹித்தையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவரும் ஏமாற்றம் தான். இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு மண்ணின் மைதான் அஸ்வின் நல்லபடியாக அடித்து செஞ்சுரி போட்டார். நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு. இன்றைக்கி ஜடேஜாவோட சதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கோம். நல்லபடியாக கொண்டாடணும். டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சு திரும்ப நம்பர் 1 பிளேஸை பிடிச்சி நம்ம இந்த டைம் கப் அடிப்போம். டெஸ்ட் சாம்பியன் கப் அடிப்போம். இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் சூப்பர் ரன்னில் ஆட்டம் இழந்தாலும் தற்பொழுது அஸ்வின், ஜடேஜா ஆகியோர் அஸ்வின் 86 ரன்களும், அஸ்வின் 102 ரன்களோடும், ஜடேஜா 86 ரன்களும் தற்பொழுது இன்றைய தினத்தை போட்டியை தொடங்க இருக்கிறாங்க. இந்த போட்டி சரியாக 9:30 மணிக்கு தொடங்க இருக்கிறது. அதற்கான டிக்கெட் விற்பனை என்பது தற்பொழுது கவுண்டர்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஹாசினி, விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.